இன்னைக்கு ஆகஸ்ட் 15 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ ஆகஸ்ட் 15 கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண மாதிரியே டோலுக்கு ஒன் டைம் பாஸ், அதாவது ஆனுவல் பாஸை கொண்டு வந்துட்டாங்க. அதை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. பிகாஸ் 3000 rupeesக்கு நீங்கள் பே பண்ணி ரீசார்ஜ் பண்ணால் போதும். தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 3000 rupees ரீஃபண்டில் ஆகாது. ஸோ அந்த பயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதை ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேரும் பண்ண போகிறேன். ஸோ குயிக்காக வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃப்ரோசன் வியூ சேனலுக்கு இன்னும் ஜஸ்ட் 27,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் போதுங்க. நம்மளோட சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுவோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாங்கள் உங்களுக்காக ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ரியல் எக்ஸாம்பிளோட நாங்கள் உங்களுக்காக இந்த சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆர் ஆப்பிள் ஸ்டோரில் இருந்து இந்த ராஜ் மக் யாத்ரா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆப். ஆர் இன்னும் சில போர்ட்டல்ஸ் வழியாகவும் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் ரீசார்ஜ் பண்ண டைமில் iOSல மந்த்லி பாஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஆனுவல் பாஸ் ஆப்ஷன் இல்லை. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சைன்அப் பண்ணதுமே லாங்குவேஜை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பேசுகிற மேக்ஸிமம் லாங்குவேஜஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணுறேன். ஸோ தட் வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான். சரி, இப்போ ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அதுக்குள்ளே போகிறேன். இப்போ ஆக்சுவலி இந்த ஆப்பில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இவங்களே கிளியராக இங்கே கொடுத்துருக்காங்க. 1 pause 0 hustle அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ ரீசார்ஜ் பண்ணதுலேருந்து 1 yearக்கு இது வேலிடிட்டி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் நீங்கள் 200 trips இதில் நீங்கள் வேலிட் பண்ண முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 200 tripsனால் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் டோலை க்ராஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதை ஒரு ட்ரிப்பாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் சேம் அதே டோலை நீங்கள் செகண்ட் டைம் நீங்கள் க்ராஸ் பண்ணுவீங்கல்ல. ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரே டோலே நீங்கள் போத் அப் அண்ட் டவுன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை 2 ட்ரிப்பாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இது போல் நீங்கள் எத்தனை ட்ரிப் வேணாலும் நீங்கள் பண்ண முடியும். 200 trips தான் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஒன் டைம் ஃபீயா 3000 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா வேலிட் நேஷன் ஹைவேலையும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஆப்லேயே எந்தெந்த டோல் சப்போர்ட் ஆகுன்ற லிஸ்ட்டும் இதில் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் புதுசாக நீங்கள் ஃபாஸ்டாக் இதுக்குன்னு நீங்கள் வாங்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஆல்ரெடி இருக்கிற உங்கள் பழைய ஃபாஸ்ட்ராக்லேயே நீங்கள் அதை லிங்க் பண்ணலாம் அப்படின்றதையும் இவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் இங்கே இருக்கிற நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். அகெயின் இது ஒரு ஒன் டைம் பேமெண்ட் அப்படின்றத ரொம்ப போல்டாகவே இதில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1 year ஆர் 200 trips கம்ப்ளீட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக அகெயின் ரீசார்ஜ் ஆகாதான், நீங்கள் மேனுவலாக தான் இதை அகெயின் பண்ண முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸும் இதுக்கு இல்லை அப்படின்றதையும் இவங்க இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் இங்கே இருக்கிற நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட், எலிஜிபிலிட்டி. இது ஓன் யூஸ் பயன்படுத்துகிறவங்க காசுக்கு மட்டும்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு அந்த காசுக்கு இல்லை அப்படின்றதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. கார், ஜீப், வேன் இதெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும் இவங்க கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபாஸ்ட்ராக் ஆல்ரெடி ஆக்டிவில் இருக்கணுமா, பிளாக் லிஸ்ட் ஆர் இன்ஆக்டிவ் ஃபாஸ்ட்ராகுக்கு இது எலிஜிபிள் இல்லை அப்படின்றதையும் இவங்க இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற பிகினை கிளிக் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு லோட் ஆகும். ஆக்சுவலி இந்தியா ஃபுல்லாகவே இப்போ இந்த பேஜில் தான் இருக்காங்க. அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், புக்கிங் இஸ் ஓப்பன் அப்படின்னு இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. தென் அதுக்கும் கீழே எலிஜிபிள் டோல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுற டோல்ஸ்லாம் இருக்கா அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஆக்டிவேட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றதையுமே இவங்க கிளியராகவே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தென் உங்கள் ஃபாஸ்ட்ராக் ஆக்டிவேட்டாக இருக்கணும் அண்ட் அதில் பேலன்ஸும் இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. தென் இதில்
கார், ஜீப், வேன் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் இவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற FAQ-வை நீங்கள் ரீட் பண்ணி நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற கெட் ஸ்டார்டடை கிளிக் பண்ணுறேன். இப்போது என்னோட காரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதில் என்டர் பண்ணுறேன். தென் கெட் பாஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபாஸ்ட்ராக் ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்றது இதில் காட்டிடும். தென் எந்த பேங்க் வழியே நம்ம ஃபாஸ்ட்ராக் வாங்கணும் அப்படின்றது இதில் காட்டும். அண்ட் நம்மளோட ஃபாஸ்ட்ராக் ஐடியும் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் டபுள் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ண இவங்க சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் வேலிடேட்டை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இருக்கிறது OTP வெரிஃபிகேஷன். ட்ரிப் பேலன்ஸ் நோட்டிஃபிகேஷன் பாஸ் எக்ஸ்பைரி ஆச்சுன்னா ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே எந்த நம்பருக்கு வரணும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ நான் என்னோட நம்பரை இதில் இப்போ கொடுக்குறேன். ஓகே, இப்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு ப்ரொசீடை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டேன். தென் இங்கே டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ண சொல்கிறாங்க. தென் பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் UPI அண்ட் கார்ட்ஸ் அண்ட் நெட் பேங்கிங் அவைலபிளாக இருந்துச்சு. நான் UPI செலக்ட் பண்ணேன். தென் ப்ரொசீட் பண்ணுறேன். பாருங்கள், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பேவும் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆனுவல் பாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக புக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஒன்ஸ் இந்த பாஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு SMS-ல் அது இன்டிமேட்டும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெசேஜ் வர 1 hour ஆகும் அப்படின்றதையும் இந்த ஆப்லேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் ரீசார்ஜ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் யாரையும் இப்படி ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் இது உங்களோட ஓன் முடிவு தான். அண்ட் அதிகமாக வெளி ஊர்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுற டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு கிளாரிஃபிகேஷனாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களோட டவுட்ஸை நான் இன்ஸ்டண்ட்டாக கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நீங்கள் ஆனுவல் பாஸ் வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஃப்ரோசன் வியூ சேனலில் நம்ம மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான நிறைய வீடியோஸை நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், பேங்க்கில் கொண்டு வந்திருக்க புது சேஞ்சஸ், எந்த பிளான் உங்களுக்கு சூட் ஆகும், இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மட்டும்தான் நாங்கள் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது மறக்காமல் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோஸை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ நம்ம சேனலில் மந்த்லி 60,000 rupees வர மாதிரியான 5 கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்டில் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளோட ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.